சமூக வலைதளங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் தகவலை வாட்ஸ்அப் பகுதியில் வழங்க காத்திருக்கிறார் மனோஜ். வணக்கம் மனோஜ். இன்று சமூக வலைதளங்களில் எந்தெந்த செய்திகள் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க. வணக்கம் லலிதா. சமூக வலைதளங்களில் பல்வேறு வகையான செய்திகள் தற்போதைய நேரத்தில் பகிரப்பட்டு வருது. அதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எர்த்குவேக் அகைன் அப்படிங்கிற ஹேஷ்டேக் தான் பல மக்களாலையும் அதிகமாக பகிரப்பட்டு வருது. அதுதான் டாப் ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நேபாளத்தில் சில நாட்களுக்கு முன்னாடி நிலநடுக்கம் தோன்றுது. அதுக்கு அடுத்தபடியாக இன்னைக்கு காலையில் நிலநடுக்கம் மறுபடியும் ஏற்பட்டிருக்கு. அது ரெக்டர் அளவுக்குள்ள 6.8 பதிவாயிருக்கு. ஸோ அதனால் அந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட அந்த மக்களால் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் போன மாதம் ஏற்பட்ட அந்த நிலநடுக்கத்துடைய சுவடுகள் மறையாத இந்த காலத்திலும் கூட இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உணவு, உடை, குடிநீர் இது எல்லாமே இல்லாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி பல உதவிகள் அவங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் கூட சமூக வலைதளங்கள் ரொம்ப பரவலாக பேசப்பட்டு வருது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துட்டோம் அப்படின்னா, சமீபத்தில் ஒரு இது ரேங்கிங் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நாடுகளில் எந்த ஸ்கூல் குளோபல் ஸ்கூல் அதிகமான திறன்களை பெற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதில் ஆசியாவை சேர்ந்த மிக முக்கியமான நாடுகள்லாம் அதில் டாப் 5ல் இடம் பெற்றிருக்கு. இது ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட பகிரப்பட்டு வருது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துட்டோம் அப்படின்னா, பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் எல்லாருமே மலேசியாவுடைய நகரங்களுக்கு பெயர்ந்து போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஐநா ரொம்பவே வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. இதனால் இதை தடுக்கிறதுக்கு அந்த நாட்டினுடைய அரசு ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் கூட அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துட்டோம் அப்படின்னா, மார்க் ஜூக்கர்பர்க் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பங்களாதேஷில் கிட்டத்தட்ட 170 மில்லியன் மக்கள் இருக்காங்க. ஆனால் அதில் 10% மக்கள் மட்டும்தான் இன்டர்நெட்டை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னா இன்டர்நெட்டை அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இன்டர்நெட் வழங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் கூட சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, internet.org அப்படிங்கிற இந்த வசதியின் மூலமாக அனைத்து மக்களுக்கும் இன்டர்நெட்டை ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையை கூட அவர் வெளியிட்டிருக்காரு. இதனால் மக்கள் மட்டும் இல்லாமல் ஜேர்னலிஸ்ட் போன்ற பல தொழில்கள் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ரொம்ப பயனடைவாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் கூட மார்க் ஜூக்கர்பர்க் தன்னுடைய ஃபேஸ்புக் வலைதள பக்கத்தில் அவர் பதிவிட்டிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துட்டோம் அப்படின்னா, நாசாவில் இருக்கக்கூடிய அந்த விண்வெளி ஆய்வு மையத்தில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் 2 பேர் இந்த காலத்தில் நாடு திரும்பி இருக்கணும். ஆனால் அவங்க திரும்பல. அதுக்கு என்ன காரணமாக சொல்லப்படுது அப்படின்னா, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த விண்கலம், ரஷ்யா அனுப்பின அந்த விண்கலம் காணாமல் போனதாகவும் அதை கண்டுபிடிக்கிற முயற்சியில் அவங்க ஈடுபட்டிருக்கிறதாகவும் அதனால தான் அவங்க திரும்ப வர்றதுக்கு கால தாமதம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் நாசாவினுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தற்பொழுது தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த விண்வெளி ஆய்வு மையம், அதாவது விண்வெளி ஆய்வு மையம் விண்வெளியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, கடல் பரப்பில் இரவு நேரங்களில் அந்த மீனவர்கள் மீன் பிடிக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஸோ இது விண்வெளியிலிருந்து எடுக்கப்பட்ட படம். ஸோ அதனால் இது அதிகமாக பகிரப்பட்டு வருது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்துட்டோம் அப்படின்னா, சென்னை விண்வெளியிலிருந்து புகைப்படம் எடுத்தால் இரவு நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு புகைப்படத்தை கூட எடுத்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க நேற்று பல இடங்களில் பரவலாக மழை பெய்யுது. அது மட்டும் இல்லாமல் அந்த தருணத்தில் இடி மின்னலுடன் அந்த நிலப்பரப்புகள்லாம் எப்படி இரவு நேரங்களில் விண்வெளியிலிருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கூட செய்திகள்லாம் வெளியிட்டிருக்காங்க லலிதா. இதுதான் தற்போதைக்கு சமூக வலைதளங்களில் ரொம்ப பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய செய்திகள். நன்றி மனோஜ்.